அதிகாலை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் ஃபாஸ்ட். யாருக்கு நேரம் நடந்தாலும் தட்டி கேட்கணும். அவங்க அப்பா ஒரு சாதாரண ஹெட் மாஸ்டர். கராத்தே மாஸ்டர் பொண்ணா. லாஸ்ட்டுங்க வார்த்தை பயங்கர ட்ரெண்டு அந்த ஜனநாயகன் படத்துக்கு பிறகு அதையே டைட்டிலாக கேட்ச் பண்ணி சூப்பராக அந்த படத்தில் இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படத்துடைய ஸ்க்ரீன் பிளே மேட்ச் பண்ணியிருக்காரு இயக்குனர் சுபாஷ். அதுக்காகவே அவருக்கு ஒரு சபாஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். படத்துடைய கதை நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ஒரு கராத்தே மாஸ்டர். அவருடைய மகள் நம்ம ஹீரோயின் பிரீத்தி முகுந்தன் அவங்களுக்கும் அந்த கராத்தையெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாரு. அவருடைய மனைவி அபிராமி அவங்களுக்குமே கராத்தே தெரியும். 3 கராத்தே தெரிந்த குடும்பமாக என்னடாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க 3 பேர் எந்த 9க்கும் போகாமல் அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அர்ஜுனும் அர்ஜுனுடைய மகளும் மட்டும் யாருக்காவது ஒருத்தங்க பிரச்சனை அவங்க நம்மளுக்கு தெரியாத ஆளாக இருந்தால் கூட அது ஹெல்ப் பண்ணுற ஒரு மென்டாலிட்டி உடையவங்க. அதனால சின்ன இஷ்யூஸ்லாம் வரும். அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் வில்லன் என்ன பண்ணுவார்னா ஒரு பெரிய ஒரு 7,000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட், அதுக்காக ஒரு கிராமத்தை அழிக்க வேண்டிய ஒரு சூழல், அதை டேக் ஓவர் பண்றதுக்காக 1000 கோடி ரூபாய் யாருக்கு வில்லனுக்கு அமைச்சருக்கு லஞ்சம், இப்படியான ஒரு ட்ராக்ல அவர் பயணப்பட்டு இருப்பாரு. ஸோ அந்த 1000 கோடி ரூபாயை மாத்திரக்கான ப்ராசஸ் நடக்கும்போது அந்த டீமோட லிங்க் ஒரு கட்டத்தில் அர்ஜுனுடைய மகளோட சிங்க் ஆகும். அவங்க 2 பேருக்குள்ள ஒரு மோதல் வரும். இவங்க 3 பேர் கராத்தே தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் ஒரு சாதாரண குடும்ப பின்னணி உள்ளவங்க. கரெக்டாக சொல்லணும்னா நம்ம திருஷ்யம் மோகன்லால் மாதிரி ஒரு சிம்பிளான பின்னணி கொண்டவங்க தான். ஆனால் இவ்வளோ பெரிய ஆட்களை எப்படி அவங்க எதுக்க போறாங்க அப்படின்ற ஒரு பெரிய பிரம்மாண்டமான கேள்வி நம்ம முன்னாடி நிற்குது இல்லையா? அந்த கேள்விக்கெல்லாம் துணிச்சலும் நேர்மையுமாக பதில் சொல்லியிருக்கிறார் இயக்குனர் சுபாஷ். அதுக்கு அடுத்து என்னென்ன நடந்துச்சு, இவ்வளோ பெரிய கிரிமினல் குற்றவாளிகள் எல்லாம் எப்படி இவங்க கையாண்டாங்க, இந்த 3 எளியவர்கள் எப்படி கையாண்டாங்க என்பதுதான் படத்துடைய கதை. இப்போ அர்ஜுன் சார் நல்லா ஃபைட் பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் சிரிப்பாக இருக்கும். என்னடா இது அர்ஜுன் சார் நல்லா ஃபைட் பண்ணுவார்னு சொல்கிறீங்க, அவர் தான் அதுக்குன்னே பிறந்தவராச்சே. மனுஷன் 60 வயதை தாண்டிய பிறகும் கூட இன்னும் அப்படி அடிக்கிறார். 20 வயசு பையன் மாதிரி காலு பறக்குது. அதை ஒரு பக்கம் விடுங்க, காட்சிகள் எல்லாத்துலேயுமே அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வெல். பட் ரொம்ப ஆச்சரியப்படுத்தது யாருன்னா நம்ம பிரீத்தி முகுந்தன் ஹீரோயின் தான். பார்க்க ஒரு சும்மா சாதாரண ஒரு சின்ன பொண்ணு மாதிரி இருக்குது. ஒரு 10 விஜய் சாந்தியை உள்ள வச்சிருக்காங்க போட்டிருக்கு. என்ன அடி! சும்மா வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவாரு ஒரு பொண்ணு இருக்கா ஓங்கி ஒரு மிதிச்சா பாரு அப்படி சொல்லுவார் இல்லையா? அதை மாதிரி அடிக்கிற ஒவ்வொரு அடியும் அடி கிடையாது, நிச்சயமா இடி தான். அந்த அளவுக்கு வேலை செஞ்சுருக்காங்க. அந்த ஃபீனிக்ஸ் பிரபு அவர் தான் ஸ்டன் மாஸ்டரு. அவர் அந்த அளவுக்கு இந்த ஹீரோயின் வேலை வாங்கியிருக்காரு. எவ்ரி சண்டை காட்சிகள் எவ்ரி ஷார்ட்ஸ் நம்ப முடியா இருக்கு. அந்த அளவுக்கு எஃபர்ட்லெஸ்ஸாக அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த டீமுக்கே ஒட்டுமொத்தமாக பாராட்டுகள். அடுத்து அபிராமி மேடம், எங்கள் படத்தில் ஜாலி ஜும்கானாவில் அவ்வளோ ஜாலியாக பயந்தாங்குழி மாதிரி நடிஞ்ச ஒரு கேரக்டரை இந்த படத்தில் பார்க்கும்போது அப்படி வேற ஒன்றா மாறி நிற்கிறாங்க. அந்த நம்ம விக்ரம் படத்தில் அந்த ஏஜென்ட் டீனா இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி திடீர்னு ஒரு இடத்துல அவங்க பண்ணுற ஆக்ஷன், அவங்க பண்ணுற ஸ்டண்ட்லாம் வேற லெவலில் இருக்குது. சேரி கட்டிட்டு அடிக்கிறாங்க பாருங்க, ஐயோ பிச்சிருந்தாங்க. அடுத்து விவேக் பிரசன்னா, அவருக்குமே இந்த படத்தில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. அவர் இந்த ஃபேமிலியில் ஒருத்தர் தான், நான் சொல்ல மறந்துட்டேன் நினைக்கிறேன். அவர் இந்த ஃபேமிலியில் ஒருத்தர் தான். அவருடைய ஸ்டன்ட்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன் ஸ்டன்ட்ஸ்னா படத்தில் எல்லாத்துக்கும் நடிக்கிறதுக்கான ஸ்கோப் கம்மி, அடிக்கிறதுக்கான ஸ்கோப் தான் நிறையா. அடித்து துவச்சிருக்காங்க. நம்ம கொக்கன், ஜான் கொக்கன், அவர் வில்லன் ரோல் பண்ணியிருக்க அவருடைய நடிப்பும் சரி, இதர கேரக்டர்களாக வரக்கூடிய எல்லாருமே கொடுத்த வேலைக்கு எந்த இடத்துலையும் குறைய வைக்கவில்லை. அருண் ராதாகிருஷ்ணனோட சினிமாட்டோகிராஃபி பற்றி சொல்லணும். என்னன்னா நிறைய இடத்துல க்ரௌடு மீன்ஸ் நிறைய அந்த ரவுடிகள், இந்த மாதிரி ஒரு மாதிரி இப்போ நான் முடியலாம் வச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி என்னைய மாதிரி நிறைய பசங்களாக வர்றாங்க படத்தில், நிறைய க்ரௌடாக வர்றாங்க. அதெல்லாம் சூப்பராக ஒவ்வொருத்தவங்களுக்கும் கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக ஷார்ட்ஸ் வச்சு யார் யார் ஃபைட்டில் கமிட் பண்ணுறாங்களோ அவங்கள கரெக்டாக அவங்களுக்கான க்ளோஸ்அப் வச்சு அதை மேட்ச் பண்ணதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு எடிட்டர் ராகவும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த சினிமாட்டோகிராஃபி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக ஸ்டண்ட் கொரியோகிராஃபில் சினிமாட்டோகிராஃபருடைய வேலை வேற லெவலில் ஒர்க் ஆகிருக்கு. நம்ம ரவி பஸ்லூர் அவர் நம்ம கேஜிஎஃப் மியூசிக் டைரக்டர் சொல்ல வேணாம், போட்டு மனுஷன் வாட்டி வதைக்க அடிச்சிருக்காப்புல. ஒரு சின்ன ஆஃபீஸ் எபிசோடு ஒன்று வருது அந்த படத்தில். ஹீரோயினுக்கு கதைக்கு சற்று பொருந்தாமல் இருந்தால் கூட அந்த இடத்துல வரக்கூடிய இசை மட்டும் கொஞ்சம் ஓவர் கம்மாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி எந்த இடத்துலையும் பேக்ரவுண்ட் மியூசிக்கை நம்ம சொல்லவே முடியாது, குறைய சொல்ல முடியாது. அட்டகாசமான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக். மொத்தம் 2 மணி நேரமும் 25 நிமிடமும் இந்த படம் ட்ராவல் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம ஒரு 10 நிமிடத்தை கொஞ்சம் குறைச்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுச்சு. நான் சொன்ன மாதிரி அந்த ஆஃபீஸில் அவங்க வேலைக்கு போகிற ஒரு போர்ஷனில் ஒரு சின்ன இது கம்மி பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுச்சு. பிறகு ஒவ்வொரு கேரக்டருக்கும் சரியாக ஒரு லிங்க் கொடுத்த விதம் இருக்குல்ல, திரைக்கதை எழுதியிருக்காரு சுபாஷ். அந்த அளவுக்கு அவ்வளோ கேரக்டருக்கும் அழகாக லிங்க் கொடுத்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அழகான ஒரு காரணங்களை கனெக்ட் பண்ணி சூப்பராக ட்ராவல் பண்ணியிருக்காப்புல. செகண்ட் ஹாஃப் படம் உட்கார்ந்த மாதிரி தான் தெரியுது.
முடிஞ்சிருது. அந்த மாதிரி சட்டன்னு போகுது. நிறைய கேள்விகள் நம்மளுக்கு எடுது. அது எப்படி இந்த சின்ன குடும்பம் இவ்வளோ பெரிய வில்லன் சேர்த்தா சாதாரணமாக அடிச்சு தூக்கி போட்டு கொண்டுகிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு லாஜிக் கேள்வி இருந்தால் கூட அந்த எல்லா லாஜிக்கையும் அழகான மேஜிக் மூலமா இயக்குனர் வந்து சரி பண்ணியிருந்தாரு. நிச்சயமா கிளாப்ஸ் கொடுக்கலாம் அந்த பிளாஸ்டுக்கு. நம்பி தேட்டருக்கு போங்க. நன்றி, வணக்கம்.